Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chapter 5 exercise 5.1 fourthல 3 sums பார்த்து இந்த 5.1 நம்ம முடிக்கிறோம். சரியா? So இதுல என்ன இருக்குன்னா first question root 3, root 6, root 9, root 12 இப்படி கொடுத்திருக்காங்க. இது AP ஆன்னு செக் பண்ணணும். ஓகே? இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3, 6, 9, 12 னால AP. ஓகேவா? ஆனா root 3, root 6, root 9 கண்டிப்பா என்னவா இருக்காது API ஏன்னா root 6 minus root 3 okay which is not equal to root 9 minus root 6 check பண்ணி பாருங்க okay root 6 ஓட வேல்யூ minus root 3 ஓட வேல்யூ root 9 ஓட வேல்யூ root 6 ஓட வேல்யூ போட்டிங்கன்னா கண்டிப்பா it is not equal அதே மாதிரி இதுக்கு இதுவும் not equal so D is not constant okay D is not constant so this is not an AP அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா so next question 14th question என்ன கொடுத்திருக்காங்க 1 square 3 square 5 square and 7 square and so on இதுல 1 square 1 3 square 9 25 7 sevens are 49 and so on இப்போ இதை செக் பண்ணலாமா D வந்து 9 minus 1 என்ன வரும் 8 வரும் ஓகே D2 என்ன வரும் 25 minus 9 16 வரும் 8 இங்கே 16 இருக்கு இது ரெண்டும் சேமா நோ அப்போ D1 which is not equal to D2 so this is not an AP அடுத்து போலாமா so 15th sum பாத்தீங்க அப்படின்னா 15th sumல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 square 5 square 7 square and 73 and so on so square மாத்திக்கலாம் 1 square 1 25 49 and 73 and so on இதுல நம்ம D கண்டுபிடிக்கலாம் D எவ்வளோ 25 minus 1 24 அடுத்து D2 எவ்வளோ இருக்கும் 49 minus 25 so 9 minus 5 4 4 இதுவும் 24 அப்போ D வந்து equal D1 equal to D2 so this is an AP அப்போ AP அந்த next term என்ன ஆகும் இது கூட 24 add ஆகும் அப்போ ஏற்கனவே 1 5 square 7 square 73 இருக்கு இது கூட 24 add பண்றோம் இல்லையா so 24 add பண்ணா 97 வரும் இது கூட ஒரு 24 add பண்ணுங்க you will get 121 again இது கூட ஒரு 24 add பண்ணுங்க so you will get 145 these are the three terms okay right so இதோட 5.1 முடிக்கிறோம் so தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க thank you